வணக்கம். சில சமயம் உங்க சருமம் உங்களுக்கு எதிராமே வேலை செய்தா ஒரு மர்மம் மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் துப்பறிய போறோம். வாங்க, சென்சிட்டிவ் சருமங்கிற இந்த கேஸ ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ணலாம். என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு நாம எல்லாரும் சொல்லியிருப்போம் இல்லைன்னா கேட்டிருப்போம். சில க்ரீம் போட்டா குத்துற மாதிரி ஒரு ஃபீல், சில சமயம் எரிச்சல், சில சமயம் சிவந்து போகுது. ஆனா இதெல்லாம் சும்மா நமக்கு தோன்றதா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையான அறிவியல் இருக்கா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது சும்மா நம்ம கற்பனை இல்லைங்க. இது ஒரு உண்மையான மெடிக்கல் கண்டிஷன். இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ வரையறையே கொடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சாதாரணமா ஒருத்தரோட சருமத்தை ஒண்ணுமே பண்ணாத விஷயங்கள் உங்க சருமத்துல மட்டும் குத்துதல், எரிச்சல், வலி மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துச்சுன்னா அதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின் சிண்ட்ரோம். சரி, இப்போ இது ஒரு ஆஃபிஷியல் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த சென்சிட்டிவ் சருமத்தோட உண்மையான தடயங்கள் என்னன்னு, அதை எப்படி சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சென்சிட்டிவ் சருமங்கிறத நீங்க கண்ணுல பாக்குறத விட நீங்க ஃபீல் பண்றதா முக்கியம். சில சமயம் உங்க சருமம் பார்க்க நார்மலா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கும். இது ஏன் பெரும்பாலும் முகத்துல ஏற்படுதுன்னா, அங்கதான் நம்ம சருமம் ரொம்ப மென்மையாவும் நரம்பு முனைகள் அதிகமாவும் இருக்கு. எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் சில யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம சென்சிட்டிவ் சருமம் கேஸ்லயும் சில சந்தேக நபர்கள் இருக்காங்க. சில நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு, சில வெளியே இருந்து வருது. வாங்க அந்த சஸ்பெக்ட்ஸ் யாருன்னு ஒன்னொன்னா விசாரிப்போம். பாத்தீங்களா, இந்த பிரச்சனையை தூண்டுற விஷயங்களை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு உள்காரணிகள். இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, நம்ம பாலினம், வயது, மரபணு மாதிரி. இன்னொன்னு வெளித்தூண்டுதல்கள். அதாவது நாம பயன்படுத்துற காஸ்மெட்டிக்ஸ், வெயில், ஏன் நாம சாப்பிடுற காரமான உணவு கூட ஒரு தூண்டுதலா இருக்கலாம். இந்த நம்பரை பாருங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50லிருந்து 61% பெண்கள் வரை இந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. இதுக்கு காரணம் பெண்களோட சர்மம் இயல்பாகவே மென்மையா இருக்கிறதும் ஹார்மோன் மாற்றங்களும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். நம்ம சந்தேக நபர்கள் லிஸ்ட்ல இப்போ ஒரு முக்கியமான நபரை பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, நாம தினமும் பயன்படுத்துற அழகு சாதன பொருட்கள் தான். குறிப்பா ஆல்கஹால், வாசனை திரவியங்கள், சில அமிலங்கள் கலந்த பொருட்கள் சருமத்தோட பாதுகாப்பு அடுக்க சேதப்படுத்தி அந்த உணர்வுகளை தூண்டுது. இது ஒரு பெரிய க்ளூ இல்லையா? ஓகே, இப்போ வெளியே இருக்கிற தடயங்களை எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம விசாரணையில இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கலாம். வாங்க, ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கிட்டு இந்த கிரைம் சீனுக்குள்ள, அதாவது நம்ம சருமத்துக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு ஜூம் பண்ணி பார்ப்போம். இத ஒரு செங்கல் சுவரோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆரோக்கியமான சருமம் ஒரு நல்ல வலுவான செங்கல் சுவர் மாதிரி. அது தேவையில்லாத விஷயங்களை வெளியே தள்ளி ஈரப்பதத்தை உள்ள பத்திரமா வச்சிருக்கோம். ஆனா சென்சிட்டிவ் சருமத்துல இந்த சுவர் சேதமடைஞ்சு அங்கங்க ஓட்டையோட இருக்கும். இதனால எரிச்சல் ஊட்டுற விஷயங்கள் ஈஸியா உள்ள போயிடும், ஈரப்பதம் வெளியேறிடும். இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். அந்த சேதமடைஞ்ச சுவரோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? எரிச்சல் ஊட்டிகள் சருமத்துக்குள்ள ஆழமா போகும்போது நம்ம உடம்பு இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லி ஒரு அழற்சி எதிர்வினைய தொடங்குது. இது அங்க இருக்கிற நரம்பு முனைகளை தூண்டி நீங்க உணர்ற அந்த குத்துற எரியற உணர்வுகளை உண்டாக்குது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல எரிச்சல் ஊட்டி உள்ள நுழையுது. உடனே நம்ம சருமத்துல இருக்கிற நரம்புகள் ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்ணுது. அதோட விளைவா நமக்கு குத்துற மாதிரி, எரியற மாதிரி உணர்வுகள் வருது. சுருக்கமா சொன்னா, நம்ம சருமத்தோட நரம்புகள் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அதிகமா எதிர்வினையாற்றுது. சரி, இப்போ பிரச்சனை என்ன, அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு தோல் மருத்துவர் இதை எப்படி உறுதிப்படுத்துவார்? அதுக்கான உறுதியான மருத்துவ ஆதாரங்களை எப்படி சேகரிக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு டாக்டர் செய்யற முதல் மற்றும் மிக முக்கியமான படி இதுதான். ஒரு துப்பறிவாளர் மாதிரி உங்ககிட்ட விவரமா கேட்பாங்க. நீங்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறீங்க, எப்போ அறிகுறிகள் மோசமாகுது, உங்க வாழ்க்கை முறை என்னன்னு பல கேள்விகள் கேட்டு உண்மையான சந்தேக நபரை கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. வெறும் பேச்சை தாண்டி இதை அளவிடுவதற்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் லாக்டிக் ஆசிட் ஸ்ட்ரிங் டெஸ்ட். சுருக்கமா இதை லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது உங்க சருமம் எவ்வளவு உணர்திறன் கொண்டதுன்னு அளவிட பயன்படுற ஒரு அறிவியல் சோதனை. இந்த சோதனை ரொம்ப சிம்பிள். உங்க முகத்துல லாக்டிக் அமில கரைசலை தடவி சில நிமிஷத்துல உங்களுக்கு எவ்வளவு குத்துற மாதிரி இருக்குன்னு மதிப்பிட சொல்வாங்க. உங்க மொத்த மதிப்பெண் 3 தாண்டினா உங்க சர்மம் சென்சிட்டிவ்னு உறுதிப்படுத்தப்படும். இதனால நீங்க உணர்றது அகநிலை மட்டுமல்ல, புறநிலையா அளவிடக்கூடியதுன்னு நிரூபணம் ஆகுது. சரி, மர்மம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஆதாரங்களையும் சேகரிச்சாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், இந்த வழக்கை தீர்க்கிறது. அதாவது இந்த பிரச்சனையை எப்படி கையாள்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு எளிமையான ஆதார அடிப்படையிலான செயல் திட்டம் இருக்கு. இத கையாள்றதுக்கு நாம 3 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 தான் நம்மளோட ஆதார தூண்கள். 1,
பிரச்சனையை தூண்டுறத தவிர்க்கிறது. 2 பாதிப்படைஞ்ச சர்மத்தை சரி செய்யறது. 3 சூரியன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது. இந்த 3ஐயும் சரியா செஞ்சாலே போதும். முதல் மற்றும் மிக முக்கியமான தூண் குற்றவாளியை தவிர்ப்பது. உங்களுக்கு பிரச்சனை தர காரணிகளை கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். ஒரு சிறந்த வழி 2 வாரத்துக்கு உங்க அழகு சாதன பொருட்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்புறம் ஒவ்வொன்னா திரும்ப பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. இதன் மூலமா எது உங்களுக்கு பிரச்சனை தருதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்கலாம். நம்மளோட 2வது தூண் நாம முன்னாடியே பார்த்த அந்த சேதமடைஞ்ச செங்கல் சுவரை, அதாவது நம்ம சர்மத்தோட பாதுகாப்பு அடுக்க சரி செய்யறது. இதுக்கு மாய்ஸ்சரைசர்கள் ரொம்ப அவசியம். அவை சர்மத்தின் ஈரப்பதத்தை பூட்டி அந்த பாதுகாப்பு தடையை மீண்டும் வலுப்படுத்த உதவுது. முக்கியமா வாசனை திரவியங்கள், எரிச்சலூட்டும் பொருட்கள் இல்லாத குறைவான சேர்மானங்கள் கொண்ட தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. 3வது மற்றும் தவிர்க்கவே முடியாத தூண் சூரியனிடமிருந்து பாதுகாப்பு. புற ஊதா கதிர்கள் உங்க சர்ம நிலையை இன்னும் மோசமாக்கும். அதனால நீங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, ஜன்னல் ஓரத்துல வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, குறைஞ்சது 30 SPF இருக்கிற நல்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்துறது கட்டாயம். இதுல எந்த சமரசமும் கிடையாது. சரி, நம்ம விசாரணையோட முடிவுக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, சென்சிட்டிவ் சருமங்கிறது ஒரு உண்மையான மருத்துவ நிலை. இது பலவீனமான சரும தடுப்பு மற்றும் அதிக உணர்திறன் கொண்ட நரம்புகளால் ஏற்படுது. இதை நிர்வகிக்க அந்த 3 தூண்டுகளை நினைவில் வச்சுக்கோங்க. தூண்டுதல்களை தவிர்க்கவும், சர்ம தடையை சரி செய்யவும், சூரியனிடமிருந்து பாதுகாக்கவும். அவ்வளவுதான். இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த கேஸோட அறிவியல் பின்னணியை நீங்க இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க சர்மத்தோட உணர்திறனை கையாள நீங்க எடுக்க போற முதல் படி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்க சர்மத்துக்கான சரியான நடவடிக்கை எடுங்க.